வணக்கம் பிரியமானவர்களே. இன்று செவ்வாய்க்கிழமை இரவு யூனிவர்சல் ஆலயத்திலே செவ்வாய்க்கிழமை குணமாக்குதலுடைய நாள். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை நோக்கி நான் சொல்கிறேன், மக்களே, இயேசு கிறிஸ்து தாமே எருசலேமுக்குள் நுழைந்த கடைசி 7 நாளுடைய நிகழ்வுகளிலே தியானிப்பிலே நாம் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அதில் மிக விசேஷமான ஒன்று, புனித வெள்ளி, அதாவது வெள்ளிக்கிழமை அன்று இயேசு கிறிஸ்து சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. இந்த வார நாட்களிலே தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். புதன்கிழமையிலே, வியாழக்கிழமையிலே புனித வெள்ளி என்று நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளும்படி. ஆனால் அதில் ஒரு மிக முக்கியமான விஷயம், யார் நீங்கள் நன்றாய் கவனிங்கள் மக்களே, கவனம் சிதைவடைய வேண்டாம். யார் நீங்க என்ன பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ, ஒருவேளை இந்த நேரம் வியாதி படுக்கையில் இருக்கிற ஒருவராய் நீங்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கலாம். மருத்துவர் சொன்ன ஒரு செய்தி, உங்கள் சரீர ஆரோக்கியத்தை குறித்த ஒரு செய்தி உங்கள் உள்ளத்தை உடைத்து கொண்டிருக்கலாம், பயமுறுத்தி இருக்கலாம். சில மோசமான தீராத வியாதியினுடைய தாக்கம் உங்கள் உடம்பில் இருப்பதாய் வார்த்தை உங்களுக்காய் சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்படி பல வார்த்தைகள் உங்களை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த தருணம், பல குரல்கள் உங்கள் செவிகளிலே கேட்கிற இந்த தருணம், என் சத்தத்தை கேளுங்கள் மக்களே. என் மூலமாய், இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் ஆண்டவர் தாமே உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள். இதோ இந்த வார்த்தையுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டால், இந்த வார்த்தையினுடைய சத்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், நீங்கள் பிழைப்பீர்கள், நீங்கள் சொஸ்தமாவீர்கள், நீங்கள் விடுதலையாவீர்கள் மக்களே. நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தினரும் உங்கள் பிள்ளைகளும் ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் யார் சொல்வீர்களோ, நான் பல இடங்களுக்கு சென்றேன், பல முயற்சிகள் செய்தேன், இந்த வியாதி சரியாகவில்லை, இந்த சூழ்நிலை மாறவில்லை. இதோ நான் இந்த வார்த்தையினுடைய சக்தியை உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு முன்பாய், இந்த வார்த்தையினுடைய வாக்கு தத்தத்தை உங்களுக்கு சொல்வதற்கு முன்பாய், இந்த முதல் சாட்சி நீங்கள் கேட்கும்படி விரும்புகிறேன். இந்த சாட்சி உங்கள் விசுவாசத்தை புதுப்பிக்கும். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தேவன் என்ன செய்ய முடியும்? சாட்சி கவனிங்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில நான் முன்னோக்கி செல்ல போகிறோம். மன அழுத்தம், பதற்றம், பயம் எங்களுடைய 2 வயது அன்புள்ள மகளுக்குள்ளாக இருந்துச்சு. என்னுடைய மகள் எரிச்சல் அடைந்தது போல நடந்து கொள்ள ஆரம்பிச்சா. எந்த அளவுக்குன்னா, எல்லா எல்லைகளையும் தாண்டினது போல. அவ அதிகமா அழுவா. அவளுடைய அழுகை எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப ஆழமான ஒரு சோகத்துல இருந்து வந்த அழுகையை போல இருந்துச்சு. ஆனா அவளுக்கு வெறும் 2 வயசு தான் ஆகியிருந்தது. எங்களை பொறுத்த வரைக்கும் இது என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா என்னுடைய குடும்பத்தார்ல இவ வயசுலயே அநேக குழந்தைகள் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் சாதாரணமா நடந்து கொண்டாங்க. இதெல்லாம் பார்த்து நாங்களே எங்களுக்குள்ளாக கேள்வி கேட்டுக்க ஆரம்பிச்சோம். ஏன் அவ இப்படி அழுறா? ஏன் அவ இவ்ளோ கஷ்டப்படுறா? அவ சில நாட்களா தூங்க மாட்டா, சாப்பிடாமலே இருப்பா. அவளுடைய அழுகை உண்மையாவே வலியுடைய அழுகையா இருந்துச்சு. இது எங்களையுமே தொந்தரவு படுத்த ஆரம்பிச்சது அவளோட சேர்த்து. எனவே நாங்க மருத்துவ ரீதியா உதவி தேட ஆரம்பிச்சோம். முன்பாகல இருந்தே நாங்க குழந்தைகள் நல மருத்துவரை பார்த்துட்டு இருந்தோம். இது இல்லாம நாங்க நியூராலஜிஸ்ட பார்த்தோம், சைக்காட்டிஸ்ட பார்த்தோம், தெரபிஸ்ட பார்த்தோம். அவங்களிடத்துல நாங்க வழிகாட்டுதல் தேடினோம். இது எல்லாமே ஒரு 6 மாதம் நடந்துச்சு. கடைசியில எங்களுக்கு டயக்னோசிஸ் ரிப்போர்ட் வர வரைக்கும். வெறும் 2 வயது குழந்தை பதட்டம் மற்றும் அதிக அளவு மன அழுத்தத்தால கண்டுபிடிக்கப்பட்டா. இதை நாங்க கண்டுபிடிக்கும் பொழுது உலகமே எங்க தலை மேல விழுந்தது போல இருந்துச்சு. அவளுக்கு ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு எங்களால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியல. இது எங்களுடைய முழு குடும்பத்தினுடைய கஷ்டமா இருந்துச்சு. எல்லோருமே ஒன்னா சேர்ந்து கஷ்டப்பட்டோம். மருத்துவத்தால அவளை கட்டுப்படுத்தவே முடியல. அவ மாத்திரை எடுத்துக்கொள்ளும் பொழுது சுயநினைவே இல்லாம ஆயிடுவான். அதுக்கு பிற்பாடு ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் கழிச்சு மீண்டுமாக அந்த இறுக்கம் அவளை நெடுக்க ஆரம்பிச்சது. அவ அதிகமா அழுவா. அவளுடைய தலைமுடியை பிடிச்சி இழுத்துப்பா. அவ கத்த ஆரம்பிப்பா. அவ தரையில விழுந்துருவா. நாங்க செய்த எல்லாவற்றையுமே தாண்டி நாங்க எல்லாத்துக்கும் வழி தேடிட்டே இருந்தோம். மருத்துவ உதவியை தாண்டி நாங்க நிறைய விஷயம் தேடி பார்த்துட்டு இருந்தோம். ஏதாவது நாங்க தவற விட்டோமா, ஏதாவது ஒரு ரிப்போர்ட் இல்லையா அப்படின்னு. அந்த நேரம் நிறைய விஷயத்த நாங்க படிச்சோம், நிறைய பேரிடத்துல பேசினோம். அப்பதான் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இது வளர பருவம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. அது சரியா 2 வயசுல நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பருவத்துல குழந்தைகள் எரிச்சல் அடைவாங்க, அவங்க கீழ்ப்படியாம போவாங்க. எனவே நாங்க நினைச்சோம், சரி இது வெறும் சாதாரண பிரச்சனை தான், இது பெரிய பிரச்சனை கிடையாது, மன அழுத்தம்லாம் கிடையாதுன்னு. இந்த மாதிரி நாங்க யோசிச்சதுனால நாங்க மருத்துவ ரிப்போர்ட் எல்லாத்தையுமே நாங்க புறக்கணிச்சோம். இது எது நாள் வரைக்கும்னா, கடைசி ஒரு நாள் ரொம்பவும் மோசமான சூழ்நிலையை அவளோட அனுபவித்தோம். நாங்க வேலை செய்யும் பொழுது அவ எங்களுடைய அம்மா வீட்டுல இருப்பா. எங்க அம்மா எனக்கு நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது போன் பண்ணாங்க, இங்க பாரு, நீ வீட்டுக்கு வந்து இவளை பாரு, ஏன்னா இவ அழுறது நிறுத்த மாட்டான். அவ 2 மணி நேரத்துக்கு மேல அழுதா. எனவே பக்கத்துல இருக்கவங்க போலீஸ்க்கு போன் பண்ணாங்க.
அந்த நாள் நான் நினைச்சேன், என்னுடைய மகள நான் இழக்கப் போறேன்னு. தேவனுக்கு நன்றி அந்த நேரம் போலீஸ் அங்க போயிருந்தாங்க. பக்கத்துல வீட்ல இருக்க எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அங்க இருக்கவங்களுக்கு எங்கள பத்தி தெரியும். ஏன்னா இந்த ஊரடங்கு சமயத்துல எங்களுடைய அம்மா கூட என்னுடைய குழந்தை விளையாடுறத அவங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. எனவே அவங்க யோசிச்சாங்க, "என்ன நடக்குது இப்போ? என்ன ஆச்சு?" அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க. பக்கத்துல இருக்கவங்க கேட்டிருந்தாங்க எங்க அம்மா கிட்ட, "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி. "ஏன் குழந்தை இப்படி அழறா?" அப்படின்னு கேட்டாங்க. அவங்க என்கிட்ட கேட்கும்பொழுது நான் அவங்களுக்கு விளக்கி சொன்னேன். என்ன நடந்துச்சு? எல்லா சூழ்நிலையுமே நான் அவங்க கிட்ட சொன்னேன். அவளுக்கு வந்த டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாத்த பத்தியும் நாங்க பேசினோம். அவங்க சொன்னாங்க, "இங்க பாரு, நாங்க இத வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். ஆனா நீ வந்து இன்னும் அதிகமா உதவி கேட்கணும், உதவி தேடு" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த தருணம் எங்கள பொறுத்தவரைக்கும், அதுதான் எங்களுக்கு தேவையான பெரிய உதவியா இருந்துச்சு. அவங்க யார் இடத்துலயும் சொல்லாம இருக்கிறது தான். அந்த நாள் என்னுடைய மகள் அவளுடைய முகத்தையே கீறிக்கிட்டா. அவ காயப்படுத்தப்பட்டா. அதிகபட்ச கோவத்தினால அவ தன்னுடைய முகத்த இறுக்கமா மூடிக்கிட்டா. அவளுடைய கழுத்த அந்த அளவுக்கு அதிகமா அவ தேய்ச்சா, ரத்தம் வர அளவுக்கு. இது எப்படின்னா, ஒரு நபர் அதிகபட்ச மன அழுத்தத்துல செய்றது போல இருந்துச்சு. அவ கைய அறுத்துக்க ஆரம்பிச்சா. அவ இதெல்லாம் என்னன்னு புரிந்து கொள்ளாமலே செய்ய ஆரம்பிச்சா. ஒரு தாயா, இது எல்லாமே எனக்கு ரொம்பவே கடினமா இருந்துச்சு. ஆமா. அவள அந்த மாரி பாக்குறதுக்கு. வெறும் 2 வயசு தான். ஆனா அந்த நேரம் எனக்கு உண்மையாவே புரியல. ஏன் இது எங்களுக்கு நடந்துச்சுன்னு. அப்பதான் நான் என் கணவர அழைத்தேன். அந்த நேரம் தான் என்னுடைய மனைவி என்னை அழைத்தாள். பாரு, பயங்கரமா அழுறா. பக்கத்துல இருக்கிறவங்க போலீஸ கூப்பிடுறாங்க. அவ தன்னைத்தானே கிறிக்கிறா இல்ல. அவ வந்து கழுத்த வந்து அந்த அளவுக்கு நெருக்கி கிறிக்கிட்டா. எப்போ இந்த மாரி நடந்ததோ, அந்த நேரம் போலீஸ் அங்க வந்தாங்க. தேவனுக்கு நன்றி, அவங்க எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அங்க நடந்த எல்லா சம்பவத்தை பார்த்து. கிரைசிஸ் வந்து டயக்னோசிஸ் இருக்கிறதுனால எல்லா நேரம் அழுதுகிட்டே இருப்பாங்கன்ட்டு எல்லாருக்கும் தெரியும். ஒரு மன அழுத்தத்தினுடைய கிரியையா இருந்தது. அந்த நேரம் என்ன சொல்றதுன்னு தெரியல. "எல்லாம் ரெடியா இரு" அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீ ரெடி பண்ணி வச்சுக்கோ. ஏன்னா எனக்கு தெரியும் எங்க நான் உன்ன கூட்டிட்டு போணுன்ட்டு. எனக்கு தெரியும் எங்க நம்ம போறோன்ட்டு. அவர் உண்மையாகவே அதிகப்படியான விசுவாசத்துல இருந்தார். அதிகபட்ச உறுதியோட சொன்னார். "இங்க பார், எனக்கு தெரியும் நான் உன்னை எங்க கூட்டிட்டு போறேன்னு" சொன்னார். அந்த இடத்துல மட்டும் தான் நம்ம வாழ்க்கை மாறப்போகுதுன்னு சொன்னார். அங்க போதகர் படியில எங்களுக்காக காத்திருந்தார். நாங்க அந்த கூட்டத்திற்கு போனோம். முழு கூட்டத்தையுமே கவனித்தோம். முடிவுல நாங்க சிபிஎஸ்சில இருந்து என்னுடைய குழந்தைய கூப்பிடும்பொழுது ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, "இங்க பாருங்கம்மா, இந்த எண்ணெய தான் நீங்க பயன்படுத்த போறீங்கன்னு" சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, "நீங்க அவருடைய தலைய அபிஷேகப்படுத்தணும். அவருடைய சின்ன இந்த 2 கால்கள அபிஷேகப்படுத்துங்க." அந்த உதவியாளர் அறிக்கை செய்தாங்க. "உங்களுடைய மகள் குணமாக்கப்பட்டான்னு." குழந்தையுடைய அப்பா வீட்ல அவள இந்த எண்ணெயினால் அபிஷேகப்படுத்தும் பொழுது, அவ தேவனுடைய ஆவிய பெற்றுக்கொள்றா. அவ கேடகத்தால மூடப்பட்டிருக்கா. எல்லா அசுத்தத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கா. நான் அதுதான் என்னுடைய கடைசி முடிவா இருக்கும்னு நினைச்சேன். அந்த நாள் நாங்க வீட்டுக்கு திரும்பி போனோம். அவ தூங்க போறதுக்கு முன்னாடி நாங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து ஜெபித்தோம். அவளுடைய அந்த சின்ன தலை மற்றும் அவளுடைய கால், அவளுடைய கை, அவளுடைய வயிற்று பகுதி எல்லாத்தையுமே நாங்க அபிஷேகப்படுத்தணும். நாங்க எங்களுடைய விசுவாசத்தை பயன்படுத்துறதுக்காக அவளுடைய முழு உடம்பையுமே அபிஷேகப்படுத்தணும். அவ அந்த நேரம் தூங்குனா. அவ சில வாரங்களா தூங்கவே இல்ல. ஆனா அந்த இரவு முழுவதுமா அவ தூங்குனா. நீங்க நம்புவீங்களோ இல்லையோ, ஆனா அந்த இரவு முழுவதுமே நானும் என் கணவரும் தூங்கவே இல்ல. நாங்க பேசிட்டே இருந்தோம். என்னுடைய மகள் கடந்து போறது ஆவிக்குரிய சூழ்நிலைன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அன்னையிலிருந்து எல்லா நாளுமே நாங்க ஆலயத்துக்கு கூட்டிட்டு போவோம். நாங்க இந்த நோக்கத்த ஆரம்பிச்ச 3 நாளுக்கு பிற்பாடு, அவளுடைய எல்லா மருந்துகளையும் நான் அங்க எடுத்துட்டு போனேன். நான் அந்த எல்லா பாக்ஸையும் எடுத்து ஒரு பேக்ல போட்டு, அந்த நேரம் என்னுடைய கணவர் என்ன பார்த்து கேட்டாரு, "நீ உறுதியா இருக்கியான்னு?" அவங்க சொன்னாங்க, "நான் செய்றேன். உறுதியா இருக்கேன்." அப்ப நான் சொன்னேன், "நான் உன் கூட இருக்கேன். நம்ம 2 பேரும் ஒரே விசுவாசத்துல இருக்கலாம். முன்னோக்கி போலாம். பார்க்கலாம். தேவன் இந்த வியாதிய எடுத்து போட்டு குணமாக்குவாருன்ட்டு." அந்த நேரம் தான் நான் வார்த்தைய செயல்படுத்த ஆரம்பிச்சேன். நான் எப்போ வேதாகமத்தை திறந்து படிச்சேனோ, ஆண்டவராகிய இயேசு நம்மளுடைய எல்லா சுகவீனத்தையும் எடுத்துட்டாரு அவரோடன்னு, அந்த நிமிஷமே நான் நம்பினேன் என்னுடைய மகள் இனிமேலும் வியாதியா இல்லன்னு. மத்தவங்க என்ன சொல்லியிருந்தாலும், டாக்டர் என்ன சொல்லியிருந்தாலும் சரி. ஏன்னா, நான் அவங்களுடைய உதவிய, ஆவிக்குரிய உதவி எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே போல கவனிச்சேன். ஆனா அந்த நேரத்துல எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான உதவி என்ன பொறுத்தவரைக்கும் ஆவிக்குரிய உதவி தான். நான் சொன்னேன், "இப்ப அவ குணமா இருக்கா." நான் அந்த பேக்க கட்டி வச்சுட்டேன். நான் சொன்னேன், "இனிமேலும் ஒரு பொழுதும் இது கிடையாதுன்னு." என்னுடைய மகள் கடினங்கள சந்தித்தா. ஆனா, இனிமே ஒரு பொழுதும் அவங்க சொல்லக்கூடாது என் மகள் மன அழுத்தத்துல இருக்கான்னு. ஏன்னா, அவ குணமாக்கப்பட்டிருக்கா. என்னுடைய மகளினுடைய குணமாக்குதல் மூலியமா என்னுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஏன்னா, அப்பதான் நான் தேவனை சந்தித்தேன். அவர புரிந்து கொண்டேன். அதுதான் அந்த பசிலுடைய முக்கியமான ஒரு புகைப்படமா இருந்துச்சு. ஏன்னா, ஒரு பசில் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா, நடுவுல இருக்க முக்கியமான பகுதி அதுவா தான் இருந்துச்சு. நான் முதலாவது அனைத்தையுமே பீடத்து மேல அர்ப்பணிக்கணும். என்னுடைய பதட்டம், என்னுடைய பயங்கள் எல்லாத்தையுமே. என் கணவர், என் குழந்தை, என்னுடைய வேலை எல்லாவற்றையும் நான் அர்ப்பணிக்க வேண்டியதா இருந்தது. தேவனை எல்லாவற்றுக்கும் மத்தியில வச்சு, "தேவனே, என்னுடைய வாழ்க்கை உங்களுடையது" அப்படின்னு நான் சொன்னேன்.
என் வாழ்க்கையை நான் உங்களிடத்துல அர்ப்பணிக்கிறேன். வழிகாட்டுங்க. என் வாழ்க்கையை நீங்க வழிகாட்டுங்க. இதுக்கு பிற்பாடு நீங்க என்னெல்லாம் என் வாழ்க்கையில சேர்க்க போறீங்களோ அதுவே எனக்கு போதும். ஏன்னா எனக்கு ஆண்டவர் தேவை. அப்பதான் நான் புரிந்து கொண்டேன். எனக்குள்ளாக அவர் வாழணும். அதாவது எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவைன்னு. தேவனுக்கு மகிமை. நான் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டேன். அந்த நேரம் தான் நான் சந்தோஷம், சமாதானத்தை பெற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கையினுடைய நல்ல தருணங்கள்ல கூட நான் என் வாழ்க்கையில ஒரு பொழுதும் அதை அனுபவிச்சதில்லை. எதுவுமே இந்த தருணத்தோடு ஒப்பிட முடியாது. இது எப்படின்னா, உங்க வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலை நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியணும். நம்மளுடைய இயற்கை சூழல் என்ன? நம்ம படைக்கப்பட்டோம் தேவனோடு நித்திய காலமாக வாழ்வதற்காக. நம்ம இதற்காக தேடணும். நம்மளுடைய முழு வாழ்க்கையுமே இது நம்ம தேடணும். அந்த நாள் நான் புரிந்து கொண்டேன். தேவன் மட்டும் இல்லைன்னா இது எதுவுமே பிரயோஜனம் இல்லாததுன்னு. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் நான் இந்த அளவுக்கு பெற்றுக்கொள்ள கூடாத ஒரு பரிசு நான் பெற்றுக்கொண்டேன். அதுக்கு பிற்பாடு நான் உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா தேவன் என்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறாருன்னு நான் தெரிந்து கொண்டேன். அவர் என்னுடைய மகளை குணமாக்கி இருக்கார். அவர் எனக்குள்ளாக இருக்கார். இன்னைக்கு மத்த மக்களிடத்தில் நான் சொல்ல முடியும், அவர் வெறும் என்னுடைய மகளுக்கு மட்டும் நல்லது செய்யல. ஆனா எனக்குள்ளாகவும் அவர் வாழ்றாருன்னு என்னால சொல்ல முடியும். மற்றும் எனக்கு தெரியும் அவர் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன். அவர் எந்த அளவுக்கு குணப்படுத்த முடியும்னு. யாரா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, வியாதியா இருந்தாலும் சரி, இல்ல பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அவர் மட்டும்தான் ஒரே ஒருவர். அவர் மட்டும்தான் உண்மையுள்ள ஒருவர். அவர் மட்டும்தான் உண்மையுள்ளவர். எல்லோருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவர். நல்லது மக்களே, இந்த நேரம் வார்த்தையை கேளுங்கள். இந்த சாட்சி மிக மிக அற்புதமானது, அதிக அற்புதமானது. உங்களுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் கண்டிப்பாய் அதை செய்ய வல்லவரா இருக்கிறார். உங்க வாழ்க்கைக்கும் இதோ ஏசாயா 53 வசனம் சொல்வது என்ன? மெய்யாகவே மெய்யாகவே ட்ரூலி மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம் துக்கங்களை சுமந்தார். 6ஆம் வசனம் சொல்கிறது, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம் அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இதோ உங்களுக்கான பதில் மக்களே, உங்களுக்கான பதில் இதான். அவர் தழும்புகளினால் நீங்கள் சொஸ்தமானீர்கள். இன்றைக்கு இதுதான் யூனிவர்சல் ஆலயத்துக்குள்ளே வந்த ஒவ்வொருத்தர் மீது அறிக்கை செய்யப்பட்டது. மக்கள் வல்லமை அனுபவித்தார்கள். நீங்களும் இந்த நேரம் தொலைக்காட்சி நிகழ்ச்சி யார் பார்த்து கொண்டிருக்கீங்களோ, ஜாய் டிவி வழியாய் அல்லது Facebookல, யூடியூப்ல யார் பார்த்து கொண்டிருக்கீங்களோ, நீங்க அதே இடத்திலே கர்த்தர் வல்லமை அனுபவிக்க முடியும். ஒரு டம்ளர் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு பாட்டில் தண்ணி ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே நான் அந்த தண்ணீரை ஆஸ்வதிப்பேன். இந்த வாக்குத்தத்தத்தினுடைய அடிப்படையிலே வருக போகிற நீங்கள் அவர் தழுவினால் சொஸ்தமாவதை பார்ப்பீர்கள். எந்த செய்வினையின் பாதிப்பினால் நீங்கள் தாக்கப்பட்டவரா இருந்தா, எந்த செய்வினையினுடைய பாதிப்பினால் உங்கள் குடும்பம் தாக்கப்பட்டிருந்தா, பொறாமையினுடைய பாதிப்பு இருந்தால், நீங்கள் செல்லுகிற எல்லா காரியத்திலும் தடைகளை சந்தித்தால், சமாதானமின்மையினால் பாதிக்கப்பட்டால், ஏன் மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்ட ஒருவரா இருந்தால், வசனம் சொல்லுகிறது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது. அவர் தழும்புகளால் நாம் சொஸ்தமாகிறோம். மக்களே, அவர் தழும்பினால் நீங்கள் சொஸ்தமாகிறீர்கள். நீங்க இந்த வார்த்தை நம்புறீங்களா? இந்த வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கிறீர்களா? மக்களே, நீங்கள் அடுத்த சாட்சியாய் மாற முடியும். இந்த அதி அற்புதமான சாட்சி கேளுங்க. அதி அற்புதமான சாட்சி, விசேஷமான சாட்சி. இந்த தாய், இந்த மனைவி எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்து சென்றார், எந்தெந்த விதத்துல இருள் அவரை தாக்கியது. இன்றைக்கு உள்ளும் புறம்பும் அவர் வாழ்க்கை மாறி இருக்கிறது. முழுமையான ஒரு மாற்றம். இந்த சாட்சியை தொடர்ந்து நாம் ஜபத்திலே ஒன்றிணைய போகிறோம். சாட்சி கேளுங்கள் இப்பொழுது. என் பேரு சுஜாதா. நான் லாய்ஸ் ரோல்ல இருந்து வரேன். நான் வந்து செய்வினைனால பாதிக்கப்பட்டிருந்தேன். அந்த பிரச்சனை, அந்த கஷ்டம் என்னால சொல்ல முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். என் கணவர் கூட ஏன்னா அவருக்கு 6 மாசம் வேலை இல்ல. முழு குடும்பத்தையும் ஒரு இருட்டுல தள்ளுன மாதிரி இருந்தது. என் பசங்களுக்கு நாங்க படிப்ப பார்க்கணும், என் உடம்ப பார்க்கணும். ஏன்னா இது எனக்கு செய்வினைன்னு ஃபர்ஸ்ட்டு தெரியல. ஏதோ ஒரு பிரச்சனை எங்களுக்கு தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நெனச்சோம். நார்மலாவே நாங்க ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகும்போது, ஒண்ணுமே இல்லன்னு சொல்லும்போது, நாங்க நெனச்சோம் ஒண்ணுமே இல்ல. ஏன் இந்த மாரி வேர்த்து கொட்டுது? ஏன் இந்த உடம்பு நெளிஞ்சுக்கிட்டே போகுது?
ஏன் இந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுறேன்? ஒரு நாள் ஃபுல்லா தூங்குறேன், ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடுறேன். என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. என் வீட்ல இருட்டும்போது லைட் போட கூட ஆள் இல்லாம இருந்தது. ஏன்னா, என் பசங்க ரொம்ப சின்ன பசங்களா இருந்தாங்க. என்னால தாங்க முடியாத வலி. எந்த வலின்னா, ஏன் நான் இப்படி படுத்திருக்கேன்? ஏன் நான் இந்த மாரி இருக்கேன்னு சொல்லிட்டு என்னால எனக்கு ஒண்ணுமே சொல்ல எனக்கு தெரியல. என் கணவர் வேலைக்கு போகணும்னா, அவருக்கும் வேலை கிடைக்க மாட்டேங்குது. போற இடத்துல பேஷண்ட் டெத் ஆயிடுவாங்க. அவர் திரும்பி வரும்போது நெறைய பிரச்சனத்த நாங்க சந்திச்சோம். 1, 2ன்னு என்னால சொல்ல முடியாது. அந்த இடத்துல ஃபீஸ் கட்டணும், வாடகை கட்டணும், நாங்க சாப்பிடணும். நெறைய விஷயத்த நாங்க செய்யும்போது, அந்த இடத்துல நாங்க எம்ப்டியா இருந்தோம். எங்களுடைய பிரச்சனைக்கு சொல்யூஷனே இல்லாம தான் நாங்க சுத்திக்கிட்டு இருந்தோம். நெறைய ஆலயத்துக்கு போகும்போது, எனக்குள்ளாக இருக்கிற அசுத்தமோ, செய்வினையோ எதுவுமே வெளியில வராது. ஏன்னா, அந்த அளவுக்கு நாங்க பாதிக்கப்பட்டிருந்தோம். இதனால எனக்கு டிப்ரஷன் இருந்தது. எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு சொல்லக்கூட எனக்கு தெரியாம இருந்தது. எனக்கு நல்லா ஆனா போதும், நல்லா ஆனா போதும்ன்னு சொல்லிட்டு, நான் இதே யோசனையில இருக்கும்போது என் கணவர் சொல்லுவாரு, "உனக்கு ஒண்ணுமே இல்ல. நீ நீ நல்லா இருக்க. உனக்கு ஒண்ணும்" ஏன்னா எனக்கு ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையில நான் இருக்கும்போது, அவர் வந்து எனக்கு தைரியம் குடுப்பாரு. இருந்தாலும் என் உடம்பு நல்லா இருந்தா தான் நான் தைரியமா நான் சொல்ல முடியும். நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு நாளும் இந்த நிலைமை நான் கடந்து போகும்போது, நான் நெனைப்பேன், "எனக்கு என்ன ஆயிடுச்சு? எனக்கு என்ன ஆயிடுச்சு? எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு" சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து நம்ப வீட்டாண்ட ஒரு அம்மா சொன்னாங்க, "இந்த மாரி யுனிவர்சல் ஆலயத்த போய் பாருங்க. நீங்க அந்த ஆலயத்துல கண்டிப்பா நீங்க விடுதலை ஆவீங்க" அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் சொன்னேன், "நான் நெறைய ஆலயத்துக்கு போனேன். ஏம்மா எனக்கு இன்னும் கிளியர் ஆகல? அந்த ஆலயத்துல மட்டும் எப்படி எனக்கு கிளியர் ஆகும்?" நான் கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, "நீங்க ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு நீங்க போய் அந்த இடத்துல போங்க. அந்த இடத்துல உண்மையாவே நீங்க விடுதலை ஆவீங்க" அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த இடத்துல நான் வரும்போது, என் பிள்ளைகள கூட்டிட்டு நான் வரும்போது, இந்த இடத்துல நான் நல்லா ஆவேனா எனக்கு தெரியாம அழுதுகிட்டே வந்தேன். இந்த இடத்துல உள்ள வரும்போதே எனக்கு ஏதோ ஒரு சமாதானம் எனக்குள்ளாக வந்தது. நான் உள்ள வந்தப்போ எனக்கு தெரியல. அந்த இடத்துல என்ன சொல்றாங்க? என்ன பேசுறாங்க? என்ன ஜெபிக்கிறாங்கன்னு கூட எனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் நல்லானா போதும். நான் நல்லானா போதும். இந்த இடத்துல நான் நல்லா ஆவேனா? இந்த இடத்துல நான் நல்லா ஆவேனான்னு சொல்லிட்டு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா, அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு வந்தேன். நான் சுத்தாத இடமே இல்ல. நான் தெரியாத இடமே இல்ல. எந்த ஆலயத்துக்கு போனாலும் நான் சரி ஆகல. இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லி தான் கடைசியா இந்த இடத்துல வந்தேன். வரும்போது அன்னைக்கு அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உண்மையாவே அந்த இடத்துல ஜெபிக்கும்போது விடுதலை ஜெபம் நடந்துகிட்டு இருந்தது. அந்த இடத்துல ஜெபிக்கும்போது, எனக்குள்ளாக இருந்த அந்த செய்வின வெளியில போறது எனக்கு தெரிஞ்சது. எனக்குள்ளாக ஏதோ ஒரு மாற்றத்த அன்னைக்கே நான் பார்த்தேன். அந்த நிமிஷத்திலேயே நான் பார்த்தேன். அந்த நிமிஷத்துல நான் பார்க்கும்போது நான் நெனச்சேன், நான் உயிரோட தான் இருப்பேன். சாகப் போறதில்ல. ஏன்னா நான் நெனைக்கும் போதெல்லாம் என் பசங்கள அனாதையா நான் விட்டு சாகப் போறேன் அப்படின்னு நெனச்சேன். அந்த இடத்துல நான் வரும்போது, அந்த மரணம் என்ன வந்து இனிமே நெருங்காதுன்னு சொல்லிட்டு, உண்மையாவே இந்த இடத்துல எனக்கு விடுதலை கிடைச்சது. நான் வீட்டுக்கு போகும்போது என் கணவர் இடத்துல சொன்னேன். உண்மையாவே அந்த இடத்துல ஏதோ ஒரு மாற்றத்த நான் பார்த்தேன். ஏதோ ஒரு மாற்றத்த நான் பார்த்தேன். கண்டிப்பா பார்த்தேன். நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லும்போது, நெக்ஸ்ட் ஃப்ரைடே அவர் வரும்போது, இந்த இடத்துல அவரா சொன்னாரு, "ஏதோ ஒரு மாற்றம் இந்த இடத்துல இருக்கு. ஆமா, நம்ப பார்க்காத ஒரு சொல்யூஷன் இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைச்சதுன்னு" சொல்லிட்டு, நாங்க வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போன பிறகு எங்களுக்குள்ளாக நல்லா சமாதானம் இருந்தது, சந்தோஷம் இருந்தது. ஏன்னா, அந்த செய்வின வெளியில போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா, நாள் ஆக ஆக நாங்க வந்து ஆலயத்த விட்டு சில நாள் நாங்க வந்து எங்களுக்கு உடனே கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, ஆலயத்த விட்டு நாங்க இருந்தோம். ஒரு 2 மாசம், 3 மாசம் நாங்க வரல. மறுபடியும் ஏதோ ஒரு அசுத்தம் எங்கள தொடுதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன அசுத்தம்? ஏதோ எனக்கு சொல்லவே தெரியல எனக்கு. இடுப்புல இருந்து கால் வரைக்கும் பயங்கரமா வலிக்கும். ஒரு ஆள் என் வெயிட்ல இருக்கிற ஒரு ஆள் என் மேல ஏறி உக்காந்த போல இருக்கும். ஆனா பார்த்தா கால் வீங்கல, இடுப்பு வீங்கல, ஒண்ணுமே இருக்காது. ஆனா அவ்ளோ வீக்கத்துல நான் அழுவேன். ஏன் இந்த மாரி இருக்குன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, "இனிமே ஆலயத்த விட்டு நீ தூரமா இருக்காத. அந்த இடத்துல விடுதலையானத நீ பார்த்தல்ல. நீ மறுபடியும் நம்ம ஃபேமிலியா அந்த இடத்துக்கு நம்ம போலான்னு" சொல்லிட்டு நாங்க மறுபடியும் வந்தோம். வரும்போது நான் பாஸ்டர் இடத்துல பேசினேன். "பாஸ்டர், எனக்கு விடுதலையானது நடந்தது. நான் நான் குணமாயி நான் வீட்டுக்கு போனேன். ஒரு 2 மாசம் நான் வரல. அதோட போயிடுச்சுன்னு நான் நெனச்சேன். மறுபடியும் டிஃப்ரெண்ட்டா ஒரு ஒரு வலி எனக்குள்ளாக வந்தது. என்னால தாங்க முடியல." எதனாலன்னு சொல்லும்போது, பாஸ்டர் என்கிட்ட பேசினாரு. "நீ மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை வாம்மா" அப்படின்னு சொன்னாரு. நான் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது, இந்த இடத்துல பாஸ்டர் இந்த இடத்துல பேசினது, "உனக்குள்ளாக இந்த செய்வினை வருதுன்னா, உனக்குள்ளாக தேவ ஆவியானவர் இருக்கும்போது, இனிமே இந்த செய்வினை உன்ன தொடராது" அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்கு நான் டிசைட் ஆனேன். என் குடும்பத்தோட நாங்க ஞாயிற்றுக்கிழமை வரும்போது, உண்மையாவே எங்களுக்குள்ளாக இருந்த அந்த செய்வினை முழுமையா வெள்ளி, ஞாயிறு நாங்க வரும்போது முழுமையா எங்களுக்குள்ளாக கிளியர் ஆனது.
ஆனா எனக்கு சொல்ல தெரியல. அவ்ளோ சந்தோஷம் எனக்குள்ளாக இருந்தது. எத்தன சொல்லப்போனா நீலாங்கரை வரைக்கும் நாங்க போய்க்கிட்டு வந்தோம். இந்த இடத்துல குணமாகுமா? இந்த இடத்துல குணமாகுமா? இந்த இடத்துல தீர்க்க தரிசனம் வருமா? இந்த இடத்துல ஒரு போதகர் என் தலைமையில கை வைப்பாரான்னு. ஆனா இல்ல. இந்த இடத்துல வரும்போது யுனிவர்சல் ஆலயத்துக்கு வரும்போது, இனி மீண்டும் என்னிடத்துல செய்தின கிடையாது. பாஸ்டர் கிட்ட நான் பேசும்போது, "பாஸ்டர் நான் நல்ல குணமாயிட்டேன்" அப்படின்னு நான் சொல்லும்போது, பாஸ்டர் சொன்னார், "உனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருந்தா, இனிமே அது உன்ன தொடாது" அப்படின்னு சொன்னாரு. அப்போ மறுபடியும் நான் பிரேயர் பண்ணேன். தேவனே எனக்குள்ளாக உம்முடைய ஆவி எனக்கு வேணும்னு சொல்லி. நான் பிரேயர் பண்ணும்போது ராத்திரி 1:30 மணிக்கு எந்திரிச்சு அழுது பிரேயர் பண்ணேன். இந்த வலி, இந்த வேதனை என்னால தாங்க முடியல. வெளிய ஒரு ஆள் எனக்கு செய்வின செஞ்சா பரவால்ல. வீட்ல இருக்கிறவங்களே என்ன இந்த மாரி கஷ்டப்படுத்துறாங்க தேவனே. நீங்க எனக்குள்ளாக வரலன்னா, என்னால எப்படி இந்த விஷயத்த நான் ஜெயிக்க முடியும்? என் பசங்க சின்ன பசங்களா இருக்காங்க. நாங்க எப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல கண்ணீரோட நான் ஜெபிச்சேன். கண்ணீரோட நான் ஜெபிக்கும்போது எனக்குள்ளாக தேவ ஆவியானவர் வந்தார். அவர் வரும்போது ஒரு சமாதானத்த, ஒரு சந்தோஷத்த நான் பார்த்தேன். அது எந்த அளவுக்குன்னா, என் வாழ்க்கையில அந்த மாரி சந்தோஷத்த நான் எப்பவுமே பார்த்தது கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷத்த நான் பார்த்தேன். தேவ ஆவியானவர் எனக்குள்ளாக வரும்போது, இந்த உலகத்தையே நான் ஜெயித்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் எனக்குள்ளாக வந்தது. அத விவரிக்க கூட என்னால முடியல. அவ்ளோ சந்தோஷம். என் குடும்பத்துல நான் ஒரு மாற்றத்த பார்த்தேன். எனக்குள்ளாக ஆவியானவர் வரும்போது, இனிமே அந்த இருள் இல்ல, அந்த செய்வினை இல்ல, அந்த பலவீனம் இல்ல. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அந்த நேரத்துல என் குடும்பம் முழுவதும் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்துகிட்டு இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கும்போது, என் பொண்ணுக்கு ஒரு 17 வயசு இருக்கும். அந்த 17 வயசு பொண்ணுக்கு ரோட்ல ஆக்சிடென்ட் நடந்தது. பாப்பா ரோடு கிராஸ் பண்ணும்போது, ஒரு ஷேர் ஆட்டோ மாரி வந்து, அந்த ஷீட் கட்டிக்கிட்டு வந்து என் பொண்ணுடைய கழுத்துல விழுந்து, ஒரு துளி, ஒரு நூல் அளவுல அவ இறக்க வேண்டியதா இருந்தது. அந்த இடத்துல எ எங்க பாப்பாவ இன்னொருத்தவங்க கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போட்டாங்க. எனக்கு தெரியாது. நான் அந்த இடத்துல வீட்ல இருந்த ஒருத்தவங்க வந்து எனக்கு சொன்னாங்க, "உங்க பாப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு" சொன்னதும் என் பையன் ஓடி பார்த்தப்போ, அவன் ரொம்ப அழுதுட்டான். ஃபுல்லா பிளட்டு, ஃபுல்லா சுடிதார் ஃபுல்லாவே பிளட்டா இருந்தது. என் வீட்டுக்கு என் பையன் வந்து, "அம்மா வாம்மா, பாப்பாவ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க. வா வான்னு" சொல்லும்போது, நான் "என்ன ஆயிடுச்சு?" அப்படின்னு கேட்டேன். அவனுக்கு சொல்ல வரல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்லயே அந்த மாரி ஆக்சிடென்ட் ஆன ஒரு விஷயம். அந்த இடத்துல என் என் பையன் சொல்லும்போது நான் கேட்டேன், "அவ உயிரோட இருக்காளா? அவ உயிரோட இருக்காளா?" அது மட்டும் சொல்லுனா, அவனுக்கு அது கூட வாய் வரல. நான் போகும்போது, வண்டியில ஏறி நான் போகும்போது, தேவனிடத்துல ஒரே ஒரு விஷயத்த கேட்டேன். "தேவனே, நீங்க எனக்கு அநியாயத்த செய்ய மாட்டீங்க. நீங்க எனக்கு ஒருபோதும் அநியாயத்த செய்ய மாட்டீங்க. எனக்கு துரோகத்த செய்ய மாட்டீங்க. நான் நம்புறேன் என் பொண்ணு உயிரோட இருக்குன்னு சொல்லிட்டு." அப்படின்னு சொல்லி நான் உள்ள போகும்போது, என் பொண்ண நான் அப்படியே எட்டி பார்த்துக்கிட்டு போனேன். "என் பொண்ணு இருக்காளா?" அப்படின்னு சொல்லிட்டு. நான் போகும்போது என் பொண்ணு நர்ஸ் கூட பேசிட்டு இருந்தா. "ஆண்டி எனக்கு வலிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா கன்னத்துல ஃபுல்லா இந்த இடத்துல இருந்து அப்படியே ஃபுல்லாவே கட் ஆயிருந்தது. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. இந்த இடமும் அப்படியே ஓப்பன் ஆயிருந்தது. 17 வயசு ஒரு பாப்பா. நான் என்ன பண்ண முடியும்? உடனே நான் வந்து அழல. என் பாப்பா கிட்ட போயிட்டு நான் பார்த்துதான், "நீ உயிரோட இருக்கிறியா?" எனக்கு அது போதும். நான் என் பாப்பா கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? "அம்மா, நீ இன்னும் தேவன் இடத்துல கிட்ட வரலன்னா, ஒருவேள இது ஒரு சமயமா இருக்கும். ஒருவேள தேவன் இந்த வாய்ப்ப குடுத்திருக்காரு. நூலிழவுல நீ இறக்க வேண்டியது உன்ன காப்பாத்தி இருக்காருன்னா, நீ தேவன்கிட்ட இன்னும் கிட்ட வாம்மா" அப்படின்னு நான் சொன்னேன். அந்த இடத்துல நான் அழல. என் பையன் தான் அழுதுகிட்டு இருந்தான். நான் அழாம அவள அப்படியே பார்த்துட்டு நான் சொன்னேன், "நீ உயிரோட இருக்கிற எனக்கு அது போதும்னு" சொல்லிட்டு, அந்த பாப்பா உடனே தூக்கிட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். உடனே அந்த இடத்துல "பணத்த கட்டுங்க. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றேன்" அப்படின்னாங்க. நாங்க உடனே பணத்த கட்டுனோம். ஆனா அந்த இடத்துல டாக்டர் வந்து, நாங்க அந்த ஃபோட்டோ அனுப்புனப்போ இது சின்ன காயம்னு சொன்னாரு. ஆனா அது சின்ன காயம் கிடையாது. டாக்டர் கிட்ட வந்து பார்த்தப்ப சொன்னாரு, "அது ஸ்ட்ரைட்டா அது வந்து கட் ஆகலம்மா. இது ஒரு ஷேப்பாவே கட் ஆயிருக்கு. அங்கங்க துளி துளியா கட் ஆயிருக்கு. இது என்னால செய்ய முடியாது. மூக்கு சைடா வரும், வாய் சைடா வரும். உங்களால இந்த பாப்பாவ இதே ஃபேஸ் மறுபடியும் பார்க்க முடியாது" அப்படின்னாங்க. அதுக்கு அந்த இடத்துல நான் உட்கார்ந்து தேவன் இடத்துல நான் பிரேயர் பண்ணேன். என்னன்னா, "தேவனே, நீங்க சொன்னீங்க, என்னுடைய ராஜ்யத்தையும், என்னுடைய நீதியும் நீங்க தேடுங்க. மத்த எல்லாமே நான் உங்களுக்கு குடுப்பேன்னு சொன்னீங்களே. நான் இந்த இடத்துல உங்க ராஜ்யத்தையும், உங்க நீதியும் எனக்குள்ளாக இருக்கிறீங்க. என் பொண்ணுக்கு இந்த இடத்துல நியாயத்த நடக்கணும். நீதிய செய்யுங்க" அப்படின்னு நான் கேட்டேன். உண்மையாவே நான் கேட்டது அந்த இடத்துல என்ன தெரியுமா? "தேவனே, உம்முடைய தூதர்கள இந்த இடத்துல இறக்குங்க." ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் சொன்னாரு, என்னால முடியாதுன்னு. ஆனா, உங்களால எல்லாமே முடியும். உங்களால ஆகாதது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நான் சொல்லி, தேவனிடத்துல அந்த இடத்துல நான் பிரேயர் பண்ணேன். ஆப்பரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த இடத்துல நான் உட்கார்ந்து பிரேயர் பண்ணேன்.
தேவனே இந்த இடத்துல எனக்கு நீதி செய்யுங்க. என் பொண்ணு பேச வச்சு நான் நிறைய இடத்துல நான் வந்து சாட்சியா நான் பேசணும் அப்படின்னு நான் சொல்லி தேவன்கிட்ட கேட்டேன். அந்த இடத்துல என் பாப்பா வரும்போது அந்த டாக்டர் சொன்னது 20 நிமிஷத்துல நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. தையல் தான் எல்லாத்தையும் இழுத்து வச்சு முகத்தை தையல் போடணும் அப்படின்னாங்க. ஆனா அந்த இடத்துல நான் தையல பார்க்கல. 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் 8 பேர் அந்த இடத்துல சர்ஜரி பண்ணியிருக்காங்க. என் பாப்பா வெளியில வரும்போது நான் பார்த்தேன். மூக்கு இருக்கிற விதமாவே இருக்கு. வாய் இருக்கிற விதமாவே இருக்கு. எனக்கு அந்த என் பாப்பாவ பார்த்த உடனே என் குடும்பத்தார்கிட்ட நான் சொன்னேன். நீங்க எல்லாருமே போய் சாப்பிடுங்க. என் பொண்ணு நல்லா இருக்கா அப்படின்னு. ஏன்னா என் குடும்பத்துல எல்லாருமே அந்த இடத்துல அழுதுகிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன். என் பொண்ணு நல்லா இருக்கு. நீங்க போங்க. நீங்க போய் சாப்பிடுங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் தேவன் எனக்கு அநியாயத்த பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவர்கிட்ட சொல்லும்போது, என் கணவர்கிட்ட நான் சொன்னேன். என் தேவன் நீதி செய்றார். என் பாப்பாவ நீ பாரு அப்படின்னு நான் சொன்னேன். என் பாப்பாவ பார்த்துட்டு அவளுக்கு சொன்னேன். இனிமே தேவன் கிட்ட வா, தூரம் போகாத. ஏன்னா நாங்க கிட்ட வரும்போது அவருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வரும்போது நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம். இன்னைக்கு நீ இறக்க வேண்டிய நிலைமை. ஆனா உன்னை உயிரோட குடுத்திருக்காங்க. அதனால நீ இனிமே தேவனை விட்டு விலகி போகாதம்மா அப்படின்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு என் பொண்ணு இந்த இடத்துல யூனிவர்சல் ஆலயத்துல ஒரு ஊழியக்காரியா இருக்கா. என் பையன் ஊழியம் செய்றான். நானும் ஊழியம் செய்றேன். என் முழு குடும்பமே சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்துல எவ்வளவு சந்தோஷம்னு என்னால சொல்ல முடியாது. நாங்க அநேக பேருக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். ஏன்னா எங்க சாட்சி ஒரு சிறிய சாட்சி கிடையாது. ஏன்னா வெளியில நிறைய பேர் செய்வின பிரச்சனையில கஷ்டப்படுறாங்க. எவ்வளவோ அவங்க கட்டுல விழுந்திருக்காங்க. அவங்களுக்கு சொல்ல தெரியல என்ன ஆகுதுன்னு என்ன மாதிரியே. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு போய் ஜெபிக்கிறதுக்கும் ஆலயத்துக்கு கூட்டிட்டு வந்து அவங்க விடுதலை ஆக்கிறதுக்கும் தேவன் எங்களை பயன்படுத்துற தேவனுக்கு மகிமை. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். சர்வ வல்லமையான தேவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். எழுதப்பட்டிருக்கிறது அவர் தழும்பினால் நாங்கள் சுஸ்தமாகும். இந்த தண்ணீரை என்னோடு ஜெபத்திலே ஒன்றிணைந்து விசுவாசத்தை செயல்படுத்துகிற மக்கள் கரங்களில் ஏந்தி இருக்கிறார்கள் தேவன். இதே போல வாட்டில் தண்ணீர், டம்ளர் தண்ணீர், நான் உடைய வல்லமையை தண்ணீர் அறிக்கை செய்கிறேன். தீராத வியாதியினுடைய பாதிப்பினால், செய்வினையினுடைய பாதிப்பினால், பொறாமை கண்களுடைய பாதிப்பினால், தோஷங்களினால், சாபங்களினால் பாதிக்கப்பட்ட சமாதானமின்மையினால், மன அழுத்தத்தினால், பரிதவிப்பினால் எழுந்திருக்க கூட முடியாமல், உணவருந்த முடியாமல், தண்ணீர் கூட குடிக்க முடியாமல் யார் ஒருவர் வியாதி படுக்கையில் இருக்கிறார்கள், யார் ஒருத்தர் மன உளைச்சலில் இருக்கிறார், யார் ஒருத்தர் சமாதானமின்மையினால் இருக்கிறார். இந்த நேரம் வார்த்தை இவர் வாழ்க்கையில் பலிப்பதாய், வல்லமை இவருக்குள் செல்வதாய் இந்த தண்ணீரின் மூலமா நான் இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். ஒருவேளை இவர் தண்ணீர் எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலைமையில இல்லை, சூழலிலே இல்லை, இவர் இருக்கும் இடத்திலே, ஆனால் இந்த விசுவாசத்தின் ஜபத்தினால் வார்த்தையின்படி இந்த வசனத்தை இவர் ஏற்றுக்கொண்டிருப்பதனால் தழும்பினால் இவர் சுஸ்தமாகிறார். நான் இவர் மேல் குணமாக்குதலை அறிக்கை செய்கிறேன். தேவன் விடுதலை அறிக்கை செய்கிறேன், சமாதானத்தை அறிக்கை செய்கிறேன். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் ஆமென். ஆசீர்வாதம் தண்ணீரை பருங்கள் மக்களே. நீங்கள் சொஸ்தமானீர்கள் மக்களே, நீங்கள் விடுதலையானீர்கள். உங்களுக்குள் உங்களால் அந்த குணமாக்குதலை உணர முடியும், சமாதானத்தை உணர முடியும் மக்களே. நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தாருக்கு இந்த அழைப்பை நான் முன்வைத்து விரும்புகிறேன். புனித வெள்ளி மதியம் 3 மணி எல்லா யூனிவர்சல் ஆலயம், மவுண்ட் ரோடு, பெரம்பூர், கொருக்குப்பேட்டை, அண்ணா நகர் எல்லா யூனிவர்சல் ஆலயத்திலும் 3 மணிக்கு முன்னாடியே தயாராக நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த சிறப்பு அழைப்பை நான் நிகழ்ச்சியினுடைய கடைசியில் முன்வைக்க விரும்புகிறேன். எங்களோடு மக்கள் இணைய போகிறார்கள். தமிழ்நாட்டின் எந்த பகுதியிலே, சென்னையின் எந்த இடத்துல இருந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களோ, ஒருவேளை மும்பையிலிருந்து நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருந்தால் எங்களோடு ஒன்றிணையுங்கள். ஏப்ரல் 18ஆம் தேதி புனித வெள்ளி அன்று செய்யப்பட்ட தியாகத்தின் சக்தி, எழுதப்பட்ட வார்த்தையின் சக்தி உங்கள் வாழ்க்கையில் நிஜமாவதை பார்க்கும்படி நாளை இரவு மீண்டும் இதே நிகழ்ச்சியிலே நாங்கள் உங்களை சந்திப்போம். ஆசீர்வாதமான இரவா இருக்கட்டும். புனித வெள்ளியினுடைய சிறப்பு அழைப்போடு முன்னோக்கி செல்லுங்கள். தேவனும் அனைவரை ஆசீர்வதிப்பாரா. நாங்களும் எங்கள் குடும்பத்தார் அனைவரும் வருகிற 18ஆம் தேதி குட் ஃப்ரைடே 13 மணிக்கு பிரேயர்ல கலந்து கொள்ள போகிறோம். நீங்களும் உங்கள் குடும்பத்தார் அனைவரும் வருகிற புனித வெள்ளி அன்று அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். குட் ஃப்ரைடே வருது. நாங்களும் எங்கள் குடும்பத்தோட யூனிவர்சல் சர்ச்சுக்கு வருவோம். உங்களையும் நாங்கள் இன்வைட் பண்ணுறோம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட கண்டிப்பாக குட் ஃப்ரைடேக்கு வரணும். మేము మా కుటుంబం అందరూ గుడ్ ఫ్రైడేకి ఆలయానికి వస్తాము. మధ్యాహ్నం 3 గంటలకి
మీరు మీ కుటుంబంతో కూడా రాలేருக்கு రండి. ஹலோ எவ்ரிவன், நானும் என் ஃபேமிலியும் குட் ஃப்ரைடே அன்னைக்கு யூனிவர்சல் சர்ச்சுக்கு வரோம். ஸோ நீங்களும் வரணும்னு சொல்லி உங்க எல்லாரையும் நான் இன்வைட் பண்ணுறேன்.